அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். சின்ன வயசுலேருந்தே என்னுடைய வேடிக்கையான ஒரு குணம், யானைகளை பார்த்தா சந்தோஷப்படுவேன். எங்கள் அம்மா சொல்லுவாங்க, வீட்டில் வந்து யானை படம் போட்ட ஒரு பெட்ஷீட்டு, அதில் நான் வந்து குழந்தையா இருக்கும்போது உருண்டு ஆனை ஆனை அப்படின்னு விளையாடுவேன் அப்படிம்பாங்க. என்னோட உடல் பருத்ததுக்கு அது கூட ஒரு காரணமாக இருக்கலாம். நானே அது மாதிரி ஆனதுக்கும் அது ஒரு காரணமாக இருக்கலாம். அதுக்கு சொல்ல வரல, எனக்கு பிடிக்கும். ஆனால் எனக்கு என்ன பிடிக்கும் அப்படிங்கிறதுலேருந்து தாண்டி கோயில்களுக்கு போகும்போது அப்பெல்லாம் யானைக்கு பழம் கொடுக்கறது, யானைகிட்ட ஆசீர்வாதம் வாங்குறது, அதுக்கு காசு கொடுக்க மாட்டேன். ஏன்னா காசு கொடுத்தா அது அப்படியே பாகன்ட்ட கொடுத்துரும். அது என்ன பாகனுக்கு கொடுக்கறது? அதனால நான் என்ன பண்ணுவேன், பழம் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு தான் விரும்புவேன். இது எனக்கு சின்ன வயசுலேருந்து இருக்கிற ஒரு ஈடுபாடு. ஆனால் இப்பெல்லாம் நான் கோயில்களுக்கு போகும்போது யானையை பார்க்கும்போது சோகமாயிடுறேன். அப்பெல்லாம் நான் சந்தோஷமா இருந்தேன் யானையை பார்த்தா. இப்ப நான் சோகமாயிடுறேன். ஏன் சோகமாயிடுறேன்? அது நிக்க முடியாம நிக்குது. இந்த ஒரு கால் இப்படி மேலே தூக்கும், திரும்ப கீழே வை, காலை மேலே தூக்கும், திரும்ப கீழே வை. அப்புறம் காலில் இவ்வளோ பெரிய சங்கிலி அதுக்கு. அதெல்லாம் பார்க்கும்போது நம்ம இந்த யானையை கொடுமைப்படுத்துறோமோ? இது இம்சை இல்லையா அதுக்கு? எதோ பத்தியோ கவலைப்படுறமே, இதுங்களை பத்தி யாராவது கவலைப்பட வேண்டாமா அப்படிங்கிற ஒரு மன வருத்தம் ஏற்படுது. அண்மையில எனக்கு ரொம்ப வேண்டிய இடம்தான். குன்றக்குடி யானை இறந்து போச்சு அப்படிங்கிற போது அதை பார்த்துட்டு ரொம்ப நான் மனம் வேதனைப்பட்டேன். தப்பு இல்லை, அதை கட்டி தான் வைக்கணும். கட்டி வைக்கலன்னா கோயிலுக்குள்ள மற்றவங்க வரும்போது அது திடீர்னு ஏதாவது செஞ்சுட்டா மற்ற மக்களுக்கு தொந்தரவாக போயிடும். அதனால அதை கட்டாம இருக்க முடியாது, கட்டி தான் வைக்கணும். நான் சொல்றது பிராக்டிக்கல் ரீசன்ஸ். அதே நேரத்தில் அதுக்கு வெயிலுக்கு மேற்கூரை போடுறாங்க. அந்த வெயில் ரொம்ப கொடுமைப்படுத்தக்கூடாதுன்னு ஓலைக்கூரையும் போடுறாங்க. அது ஏதோ தீப்பிடிச்சிச்சு அப்படிங்கிறாங்க. எந்த மனிதர்களையும் நம்ம குறை சொல்ல முடியாது, எந்த மனிதர்களையும் நம்ம குறை சொல்ல முடியாது. ஆனா அந்த யானையோட வேதனை, நெருப்பு பிடிச்ச போது அதுக்கு ஏற்பட்ட பயம், அதனுடைய உடம்புல ஏற்பட்ட அந்த வலி, அதெல்லாம் நினைச்சா மனசு கஷ்டமா இருக்கு. நாம எல்லாருமே நம்ம சந்தோஷம் அப்படிங்கிற அகங்காரத்தை முன்னிலைப்படுத்தி யோசிக்கிறோமே ஒழிய, அந்த உயிரினுடைய கவலை, அந்த உயிரினுடைய வேதனை, இதெல்லாம் நம்ம ஏன் யோசிக்க மாட்டேங்கிறோம்? என்னுடைய குழந்தைகள் வந்து வீட்டுல நாய் வளர்க்கணும்பா அப்படின்னு கேட்ட போது நான் முன்னே சொல்லியிருக்கேன். நான் என்ன சொன்னேன், ஏமா உன் சந்தோஷத்துக்கு நீ நாய் வளர்க்க விரும்புறியா, நாயோட சந்தோஷத்துக்காக நீ நாய் வளர்க்க விரும்புறியா? முதல்ல குழந்தைங்கலாம் சொல்லிச்சு, எங்க சந்தோஷத்துக்கு தான் நாய் வளர்க்கணும், நான் வாங்கி தர மாட்டேன் அப்படின்னு. நம்ம சந்தோஷத்துக்கு அதை கொண்டாந்து நம்ம வீட்டுக்குள்ள கொண்டாந்து கட்டி போட்டு வச்சு, அது சில சுதந்திரமா தெரிய வேண்டியதை வீட்டில் கொண்டாந்து வச்சுக்கிட்டு, அது இங்க அந்த ஒரு காம்பவுண்ட் வாலுக்குள்ளேயே இருக்கும். அது பாருங்க, அந்த காம்பவுண்டுக்கு கீழே அப்படி எட்டி பார்க்கும். அந்த காம்பவுண்டு இந்த கதவு இருக்குல்ல, அந்த கதவு இடைவெளியில தெருவில் என்ன பாவம் தலையெழுத்த ஜாலியா சுத்த வேண்டியது நாய். அதை கொண்டு போய் இந்த இத்தனோண்டு இடைவெளி வழியா வெளியே என்ன நடக்குதுன்னு, எனக்கு என்னமோ ஜெயில் தண்டனையை விட இது கொடூரமான தண்டனை, அந்த விலங்குக்கு நாம செய்யற தண்டனைன்னு எனக்கு உள்ளூர ரொம்ப மன வருத்தம் உண்டு. பிறகு நாய் வளர்த்தோம், அது வேற கதை. பிள்ளைகள் ரொம்ப வற்புறுத்தி நாயை வாங்கி அந்த நாயை காப்பாற்றுறதுக்குள்ள நானும் என்னுடைய துணைவியாரோ ரொம்ப படாத பாடுபட்டோம். அந்த குளிப்பாட்டணும், அதுக்கு நோய் வராம பார்க்கணும், டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போகணும், அதுக்கு புண்ணு வராம பார்க்கணும், ஏகப்பட்ட வேலை ஒரு நாய் வளர்க்கறது அப்படிங்கிறது. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். நான் இப்ப யானைக்கு வந்தேன் பாத்தீங்களா. நான் ஏன் சர்க்கஸ்ல யானை இருக்கிறது கூட எனக்கு உடன்பாடு இல்லை. சர்க்கஸ்ல யானை இருக்கலாமா? உடனே அரசர்கள் காலத்தில் படைகளில் யானை இருந்ததே மேற்கோள். ஐய, நம்ம அரசர்கள் போர் செஞ்சதே தப்பு, யானையை பிடிச்சி கட்டி வச்சதும் தப்பு. அப்ப கூட அவங்க ஓரளவுக்கு அந்த யானைகளுக்கு சில சுதந்திரம் கொடுத்துருப்பாங்க. நாம இப்ப அதெல்லாம் கொடுக்கறதே கிடையாது. சர்க்கஸ் யானைக்கும் கொடுக்கறது கிடையாது. கோயில் யானைய பாகன் என்ன பண்றாரு, தெருவெல்லாம் அழைச்சிட்டு போறாரு. அதுவே கூட எனக்கு எனக்கு அவமானமா இருக்கு. அது என்ன பிச்சை எடுக்கிற மாதிரி ஒவ்வொரு தண்ணியும் 1 ரூபாய் 5 ரூபாய் இதெல்லாம். யானை வந்து 5 ரூபாய்க்கு 10 ரூபாய்க்கு துதிக்கையை நீட்டி காசை வாங்கி, அது என்னங்க யானையை இவ்வளவு பெரிய மெக்னானிமஸ் யானையை கொண்டு போய் ஒரு குளோரியஸ் பிச்சைக்காரனா ஆக்கி வச்சிருக்கிறோம். மெக்னானிமஸ் யானையை ஒரு குளோரியஸ் பிச்சைக்காரன் ஆக்குறது கல்ச்சர்னு பேராது. யானை ஏன் பிச்சை எடுக்கணும்? எதுக்காக இப்ப இன்னொருத்தண்ட கை நீட்டணும்? அது
காட்டுல விட்டுருந்தா அது பாட்டுக்கு சந்தோஷமா வாழ்ந்திருக்கும். அது பிடிச்சி கொண்டாந்து இங்க வச்சுக்கிட்டு அது இப்படி துதிக்கி தடவி தடவி ஏதாவது கொடுன்னு ஒவ்வொருத்தண்டையும் இப்படி கேட்டுக்கிட்டு, ஐயோ நாம அந்த உயிரினத்தையே அவமானப்படுத்துறோம் அப்படிங்கிறது என்னுடைய அபிப்பிராயம். நான் சொன்னா தப்பா நினைக்கிறாங்க பல பேர். 3 விஷயம் சொல்றேன், நியாயமானு யோசிங்க. காட்டுல ஒரு யானை எப்படி இருக்குங்கிறத முதல்ல எடுத்து படிங்க. கூட்டமா இருக்கும். அதுங்கள மாதிரி ஒரு 100 யானை அப்படியே போகுங்க. அதுங்க கூட்டம் கூட்டமாக வாழுகிற இயல்புடைய விலங்கை தனி விலங்கா கொண்டாந்து பிரிச்சு வைக்கிறது பாவம் பாவம் பாவம். பாவத்துல பெரிய பாவம் போங்க. ஏன்னா அந்த கூட்டத்துல தான் சந்தோஷமா இருக்கும். ஒரு 10 100 யானை ஒன்னா இருக்கும், 50 யானை ஒன்னா இருக்கும். போய் பாருங்க காடுகள்ல அதனுடைய வனவிலங்கு வாழ்க்கையை போய் பாருங்க. அது வீட்டு விலங்கு இல்ல. வீட்டு விலங்குங்கிறது வேற, வனவிலங்குங்கிறது வேற. அது வனவிலங்கு யானை. பசுமாடு அப்படி இல்லை, தனியா இருந்துக்கும். ஆனா யானையால் அப்படி இருக்க முடியாது. மனதளவுல அது சோகம் ஆயிடும். மனதளவுல அது சோகம் ஆகுது, அது வேதனை அடையுது. அது வேதனையை பத்தி ஒருத்தருமே கவலைப்பட மாட்டீங்களா? தனியா கொண்டாந்து ஒரு யானையை கட்டி வச்சிடுறோம், பிச்சை எடுக்க விடுறோம். அதை எவன் வாழைப்பழம் கொடுப்பான், எவன் சாப்பிடறதுக்கு ஏதாவது உண்டை கட்டி கொடுப்பான் அப்படின்னு அதை அப்படி துதிக்கையை நீட்டி நீட்டி ஒவ்வொருத்தண்டியா அப்படி நீட்டி பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கிறாப்புல அதனுடைய கௌரவத்தை குலைக்கிறதனுடைய தன்மானத்தை நம்ம அழிக்கிறோம். அதை விட இன்னொன்னு பாருங்க, காலில் அவ்வளவு கனமான ஒரு சங்கிலியை போடுறோம். நியாயமா இதெல்லாம்? அந்த சங்கிலியை தூக்கி அதை இழுத்து கட்டி அந்த காலு அப்படியே தழும்பா மாறுது. ரொம்ப அக்கிரமம் இல்லை, நம்ம இந்த விலங்குக்கு செய்யற அநியாயம் இல்லை. இதை விட அது எவ்வளவு நுட்பமான விலங்குங்கிறதுக்கு சொல்றேன். என்ன தெரியுங்களா? பெண் யானைகள் தான் அந்த கூட்டத்துக்கு தலைமை தாங்கும். சீனியர் பெண் யானை தான் தலைமை தாங்கும். ஆண் யானை வயசுக்கு வந்துருச்ச உடனே அடிச்சு வெளியே வச்சிடும். இதெல்லாம் அதை போய் படிச்சு பாருங்க. ஏன் தெரியுங்களா? ஆண் யானை வயசுக்கு வந்ததுக்கு அப்புறம் இங்க இருந்தா இந்த கூட்டத்தோட மேட் ஆயிட்டா இதெல்லாம் சகோதர சகோதரி இனம். அதுக்கு இந்த சகோதரி இனம் இதுல உண்டாச்சுன்னா அந்த இனத்தினுடைய வீரியம் கெட்டு போயிடும். அது மிக்ஸ் ஆகக்கூடாதுங்கிறதுக்காக பெண் யானை என்ன பண்ணும், வயதுக்கு வந்த ஆண் யானைகளை கூட்டத்தை விட்டு வெளியே தள்ளிட்டு போ அப்படின்னு அது வேற கூட்டத்துல போய் மேட் பண்ணி அந்த இனம் விருத்தி ஆகும், செழிப்பாகும். முன்னை விட ஒண்ணுக்கு ஒண்ணு ரொம்ப பெருசா, தந்தம் பெருசா, தோற்றம் பெருசா, கம்பீரமா. நாமளும் அதுக்குரிய ஏற்பாடு பண்ணோம்னா அந்த இனத்தும் பலவீனம் அடைஞ்சுக்கிட்டே வரும். யாரு இதெல்லாம் நினைக்கிறது, யாரு சொல்றது? அந்த இனத்தை நாம குறுகிக்கிட்டே வரும். நியாயமா? 2வது, அது இணை சேருவது அதுக்கு எப்ப மூடோ அப்ப சேரணும். அதுக்கு எப்போ அந்த பருவ மத நீர் வருதோ அந்த காலகட்டத்தில் அது தன்னுடைய இணையை கண்டுபிடிச்சு சேரணும். இப்ப நாம உள்ள கட்டி வச்சுக்கிட்டு அதுக்கு அந்த 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 வாய்ப்பை கொடுக்குறோம். மீட்டிங்க்குன்னு ஒரு தனியா ஒரு பீரியடு கூட்டிட்டு போறது அப்படின்னு நியாயம் இல்லைங்க. அதெல்லாம் நாமளா பார்த்து இதை நீ மேட் பண்ணு அப்படின்னு அதை 2 ஜோடி சேர்க்கறதா? கடவுளே, நம்ம 2ஆவதா அநியாயம் பண்றோம், இயற்கைக்கு மாறான விஷயம் பண்றோம். கவனிச்சிங்களா? யானை கூட்டமா இருக்கும், அதை தனிமைப்படுத்தி சைக்கலாஜிக்கலா அதை கொல்லாம கொள்றோம். காலில் சங்கிலி இங்கிலி போட்டு அதை இம்சை பண்றோம், அதை பிச்சைக்கார விலங்கா ஆக்கிட்டோம். அதுக்கு போதானது காணாது அப்படின்னு அது மேட் பண்ண வேண்டிய இயற்கையான அதுக்குரிய காம உணர்வு வருகிற காலத்துல அது தன் விருப்பப்படி இருக்க முடியாதபடி அதனுடைய உணர்வுகளை நாம கொடுமைப்படுத்துறோம். சில சமயத்துல பாகனை கொல்லுது. ஏன் கொல்லுதுன்னு நினைக்கிறீங்க? தன்னை வளர்த்த பாகன்ற பொதுவா அன்பா தான் இருக்கும், அது ரொம்ப அன்புக்கு ஏங்கும். ஆனா அதை கொல்லுதையே அந்த உணர்வு, கடக்க முடியாத அந்த உணர்வு ஒன்று இருக்கு பார்த்தீங்களா, அதனுடைய விளைவு அதெல்லாம். 3ஆவதா ஒன்று சொல்றேன், ஒரு நாளைக்கு 16 மணி நேரத்துல இருந்து 18 மணி நேரம் நடந்துகிட்டே இருக்கிறது தான் யானையோட இயல்பு. அது நடந்துகிட்டே இருக்கணும் அப்படிங்கிறது அதுக்கு பிடிச்ச விஷயம். அப்படி அது எல்லாம் அறிவாளின்னு அர்த்தம் இல்லை. காட்டுக்குள்ள இருக்கும் போது மரத்தை உடைக்கும். இப்ப நாம தான் கணக்கு பண்ணுவோம். என்ன கணக்கு பண்ணுவோம்? இலையை மட்டும் ஒடிச்சு போட்டா வளரும்னு. அதெல்லாம் அதுக்கு தெரியாது. மரத்தை அப்படியே முடிச்சு அது பாட்டுக்கு அந்தாண்டு தள்ளிடும். அதுலதான் அது சந்தோஷமா இருக்கும். அதோட சந்தோஷத்தை பத்தி நம்ம யோசிக்க வேண்டாமா? எப்ப பார்த்தாலும் நம்முடைய சந்தோஷத்தை பத்தியே யோசிச்சுக்கிட்டு இருந்தா நியாயமா? அதுக்கு நடக்கணும் நடக்கணும் நடக்கணும், நடந்துகிட்டே இருக்கணும். நீங்க வீடுகள்லயே பாருங்க, குழந்தைங்க யாரு கார் எடுத்துட்டு போனாலும் நானும் வரேன் அப்படிங்கும். ஸ்கூட்டர் எடுத்தா நானும் வரேன். குழந்தைங்களுக்கு வீட்டுல இருந்தா பிடிக்காது. அப்படியே அப்பாவோட ஸ்கூட்டர்ல போகணும், கார்ல போகணும், வர்ற அந்த மாமாவோட நான் வெளியில போறேன்னு. இதே இயல்பு யானைக்கு உண்டு. அது சுத்திக்கிட்டே இருக்கும். காட்டுல 16 மணி நேரம் 18 மணி நேரம் அது நடக்கும். அதை போய் ஒரே இடத்துல கட்டி போடுறமே நம்ம பண்றது அயோக்கியத்தனம் இல்லை.
எனக்கு எவ்வளவு கோபம் வருது பாருங்க. ஏன் ஒரு நடக்கிற இயல்புடைய 16 மணி நேரம் நடக்கிற இயல்புடைய யானையை போய் நீங்க ஒரு இடத்துல கட்டி போட்டு உள்ள நிறுத்தி வைப்பேன்னு சொன்னா அந்த விலங்குக்கு இந்த அநீதி இழைக்கிறதுக்கு உங்களுக்கு யார் உரிமை கொடுத்தா? எனக்கு இதெல்லாம் சரியா படலைங்க, இதெல்லாம் சரியா படலை. இதெல்லாம் மாறணும் இந்த நாட்டு. அது நம்ம சந்தோஷத்துக்காக இன்னொரு உயிரை நாம இம்சை பண்றதுங்கிறது சரியான முறை அல்ல. அதை கொடுமைப்படுத்துறோம், உண்ணக்கூடாத உணவுகளை அதுக்கு கொடுக்குறோம், அப்புறம் அளவா அதுக்கு சாப்பாடு கொடுக்குறோம். அது அளவு இல்லாம திங்கும் யானை. அதுல செரிக்காது, அதுக்கு அது உடனே மலமா வெளியே தள்ளும். ஆனா அது தள்ளுதே ஒழி, அதனால காடு வளம் பெறும். கண்டதையும் திங்கும், அப்படியே அதை வெளியில தள்ளும். அது அவ்வளவும் காடு வளர்வதற்கும் காடு பெருசாகிறதுக்கும் அது பெரிய காரணம். அது வளமடைவதற்காக பல விதைகளை அப்படியே எல்லா இடத்துலையும் அதனுடைய மலத்துல அது பாட்டுக்கு போட்டுக்கிட்டு போயிட்டே இருக்கும், அதனுடைய சாணத்துல. இதெல்லாம் நம்ம யோசிச்சோமா? காட்டோட செழிப்பு அடர்த்தி இதுக்கெல்லாம் யானை காரணம். நம்ம பிடிச்சிட்டு வர ஒண்ணுதானான்னு இப்படி எல்லாம் ஆளாளுக்கு பிடிச்சி கொண்டாந்து ஒண்ணு பணம் இருக்கிறவன் யானையை நான் வீட்டுல கொண்டாந்து கட்டிக்குவேன் அப்படின்னா நியாயமா? யானை காட்டுல தான் இருக்கணும், அது வன விலங்கு. அதற்குரிய நீதியை நம்ம வழங்கணும். நாம் அதுக்கு அநீதி இழைக்கிறோம் அப்படிங்கிறது என்னுடைய ஆழமான சோகங்கள்ல ஒன்று.